சீதா சீதா, என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? வேலை இல்லையா இன்னைக்கு? வேலைலாம் இருக்கு, சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்தேன். என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? சாப்பாடா? இன்னும் சாப்பாடு ஒன்றும் செய்யலையேங்க. நீங்கள் லேட்டாக வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் மாவு அரைச்சிட்டு உட்காந்துருக்கேன். இதான் இப்போ முக்கியம் உனக்கு. மாவு அரைச்சிட்டு இருக்குது. ஏது மில்லில் கொடுத்து அரைக்கிறது? மில்லில் போய் யாரை அரைச்சிட்டு வர்றா? நான் தான் போனை எடுத்துக்கிட்டு நான் வேலை இல்லாமையா இருக்கேன். உங்கள் பையனும் போக மாட்டான், நீங்களும் போக மாட்டீங்க. வேலை இல்லாமல் நான் வீட்டிலேயே உட்காந்துருக்கேன் பாரு. நான் போய் எடுத்துகிட்டு வரலாம் அரைக்கிறதுக்கு. இவன் பையன் என்ன செய்கிறான்? வெட்டி முடிக்கிறானே, அவனை போக சொன்னானா? அவனும் தான் வேலை இருக்குன்னு பேசுறான். அதுக்குன்னு சாப்பாடெல்லாம் செய்யாமல் உட்காந்து அரைச்சிட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன தெரியும்? எப்போதான் லேட்டாக வருவீங்களே, கொஞ்சம் லேட்டாக நம்ம சமைச்சிக்கலாம். அது வரைக்கும் இந்த மாவை அரைப்போண்டு அரைச்சேன். அதான் அரைச்சிட்டேன். இந்த காவாசி மாவு இருக்குது, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. இன்றைக்கி நேரத்தோட வருவீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? எப்போதான் லேட்டாக வராமல் வருவீங்க. இன்றைக்கி நேரத்தோட வந்திருக்கீங்க. நீங்கள் வந்து பேசினா நான் என்ன செய்கிறது? என் மேலே குத்தமா? உங்கள் மேலே தானே குத்தம். ஒரு நாளைக்கு வேலை கூட இருக்கும், குறைச்சா இருக்கும். ஒரு நாளைக்கு நேரத்தோட வருவேன், ஒரு நாளைக்கு லேட்டாக வருவேன். அதுக்குன்னு சமைக்காமல் அப்படி உட்காந்துருப்பியா? இப்போ என்ன சமைச்சு தந்துடுறேன், ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சமைச்சு தரேன், உட்காருங்க. இவ்வளோ நேரம் அந்த மாவை அரைச்சிக்கிட்டு உட்காந்து கிடக்கிறா. ஒன்றுமே சமைச்சு கொடுக்க போகிறாலாம் சமைச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் உட்காந்து நான் சமைச்சு, நீ சமைச்சு கொடுத்து நான் சாப்பிட்டு எப்போ நான் வேலைக்கு போகிறது? வேலைக்கு சேர்த்துக்காங்களா? இவ்வளோ லேட்டாக வந்தால் ஏச மாட்டாரு? ஏங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துருக்க மாட்டீங்களா? செத்து நாளுக்குள்ளே சமைச்சிடுவாங்கிறேன்னா. சமைக்கிற முகர கட்டே தான் எனக்கு தெரியுது. மாவை அரைச்சிட்டு உட்காந்துருக்கா, மாவை அரைச்சிக்கிட்டு. தேவையில்லாத வேலையெல்லாம் தேவைப்படுற வேலையை பார்க்காம தேவையில்லாத வேலைலாம் இப்போ பார்த்துட்டு உட்காந்துருக்கா, மாவை அரைச்சிக்கிட்டு. நான் போகிறேன், கடையில் எங்கேயாவது சாப்பிட்டுக்கிறேன் போ. இவரு என்ன இப்படி கோச்சிட்டு போகிறாரு? இவரு நேரத்தோட வேலை இல்லாமல் வந்துவிட்டு என்கிட்ட கோச்சிட்டு போகிறாரு. டெய்லி அது மாதிரி வந்தால் தேவையில்ல. டெய்லி லேட்டாக வந்துவிட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நேரத்தோட வந்துட்டு பேசுகிறாரு. அக்கா, என்ன மாவு அரைச்சிட்டு உட்காந்துருக்க? அடியுமா, இந்த மாவை அரைச்சிட்டு உட்காந்தாங்க தான் அவர் திட்டிவிட்டு போகிறாரு நான் சமைக்கலன்ட்டு. இன்னும் நீ சமைக்காமையா இருக்க? இன்னும் சமைக்கவே இல்லை அடியுமாம்மா. ஏக்கா லேட்டாகுது இன்னும் சமைக்காமல் இருக்க? அண்ணா வந்திருக்கா வேலை பார்த்துட்டா? சாப்பிட வந்திருக்கா? ஆமாடி, சாப்பிட வந்துட்டு தான் நான் சமைக்கலங்கவும் சத்தம் போட்டுட்டு போகிறாரு. எப்போவும் தான் லேட்டாக வருவார். லேட்டாக தானே வருவார். நான் மாவு கிடக்கு, இவரை போய் எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வாங்க, மில்லில் போய் அரைச்சிட்டு வாங்கிட்டு நேற்று போய் சொல்லிட்டேன். நாளைக்கு போகிறேன் இன்றைக்கி போகிறேன்டா அவரு போயிடுறாரு. இவனை மணிக்கண்டை நான் போய் போய் அரைச்சிட்டு வரான்டா. எனக்கு வேலை இருக்குது, நாளைக்கு போகிறேன், சாயங்காலம் போகிறேன், காலைல போகிறேன். அவனும் பொழுத பார்க்குறான். இந்த மாவை அரிசி கழுவி காய வச்சு எத்தனை நாளாக கிடக்குங்கிறேன். அரைக்கி மாவை அரைப்போம். ஒரு அடை சுட்டு வெங்காயம் அடையை வச்சு சுட்டு காலை பசியாரு நைட்டு பசியாருன்ட்டு வச்சுக்கலாம் என்று சொல்லிவிட்டு அந்த மாவு கிடக்கிறத அரைச்சி வந்து கொடுக்க மாட்டேதுவா. நான் என்ன செய்யறது? சரின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்தானே கிடக்கிறோம். எத்தனை நாள் அரைச்சிட்டாச்சும் போய் சோறான காய்ச்சி கொண்டு அரைக்கிறேன். இவரு என்னடா இன்றைக்கி நேரத்தில் வந்து சாப்பாடு வைங்கிறாரு. சாப்பாடு வைக்கலன்னு கோச்சிட்டு போயிடுச்சாக்கா? அதான் சத்தம் போட்டுட்டு போகிறாரு. மாவு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுவரை அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பாடு செஞ்சு ஒரு 1/2 மணி நேரத்தில் சாப்பாடு தரேங்கிறேன். உட்கார முடியாது, லேட்டாக ஆகிடுச்சுட்டு கோச்சிட்டு போகிறாரு. நான் என்ன செய்கிறது? ஏன்க்கா என்கிட்டயாச்சும் நீ வந்து கேட்கலாம்ல? நான் சோறாக்கி சாம்பார் போட்டு கருவாடு வறுத்து வச்சுருக்கேன். கேட்டிருந்தாலும் கொஞ்சம் கொடுத்துருப்பேனாக்கா. அண்ணன் கொண்டு வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்துருக்கலாம்ல? நீ நேரத்தோட இன்றைக்கி வேலை பார்த்துட்டு தெரிஞ்சிருந்தாலும் வந்து கேட்டாச்சும் வாங்கி கொடுத்துருப்பேன்டி. இப்போ சத்தம் போடுறாரு. சாயங்காலம் வேலை பார்த்துட்டு வந்து வர அதே திட்டிகிட்டே இருப்பார். இன்றைக்கி பூரா நான் பாட்டு வாங்கணும், போ பேச்சு தான் விட்டு வாங்கணும். என்ன செய்கிறதே தெரில. நான் சமைச்சி வச்சுட்டு ஒன்றும் சாப்பிட்லக்கா. இவரும் ஒன்றும் வேலைக்கு போனவரும் வரல. வந்தோடனே சாப்பிட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பையன் நான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன், ஒன்றும் வரல. வந்தோடனே சாப்பிட சொல்லியிருக்கேன். இந்த வட்டிக்கு பணம் கட்டியே, அதுக்கு என் கூட்டுக்கார்ட்ட நான் ராத்திரி கேட்டேன். என்ன சொன்னார்? வாங்கி தரேன்டிச்சா? அவர் பணம்லாம் வாங்கியிருக்காராக்கா, கொஞ்சம் பணம் வாங்கியிருக்காராம். நான் போய் கேட்டால் கொடுக்க மாட்டார். நான் ஆளண்டா காட்டி விட்றேன், அட்ரெஸ் தரேன். அவர்கிட்ட போய் நீங்கள்டா போய் கேட்டு வாங்கிட்டு வாங்க, நீண்டா போய் அழைச்சிட்டு போ, அட்ரெஸ் தரேன்ட்டு சொல்கிறாருக்கா. ஓ அப்படியாவுமா? இல்லாட்டி பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்காரரு வாங்கலண்டா பரவாயில்ல, நம்ம போய் வாங்கிட்டு வருவோம். நீ வரியா? உன்கிட்ட தான் அட்ரெஸ் தரேன்னு சொல்கிறாரு. நீ நானாண்டா போய் கேட்டு பார்ப்போம். சரிக்கா நான் வரேன். நம்ம 2 பேராண்டா போய் கேட்டு பார்ப்போம். எப்போ போகலாம்? அவர் சாப்பிட வருவார், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு போகலான்ட்டு தாண்டி நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு. இதோட சாயங்காலமாக வந்து இன்றைக்கி பூரா எனக்கு திட்டிகிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பார். பேச்சு தானே வாங்கணும். அப்படி இருக்கும்போது நான் வட்டிக்கு பணம் கேட்க போகிறேன்ட்டு சொன்னேன்ட்டு வச்சுக்கா, ரொம்ப திட்டுவார். அடித்து போட்டாலும் அடித்து போட்டுருவார். அதனால் இன்றைக்கி கேட்க முடியாது.
நாளைக்கு இலைக்கு நல்ல குணமாக இருக்கிறப்போ நாளைக்கு கேட்டுக்கிட்டு எப்போ போகலான்ட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்த பாரு வீட்டை பூட்டி வச்சிருக்காலும் ஜன்னல்லாம் திறந்து கிடக்கு. என்ன வவா கவாலாம் அடைய போகுதுன்னு தெரியல. ஆமாம், ஜன்னல்லாம் திறந்து தான் கிடக்கு. பூட்டு நான் உள்ள ஜன்னலெல்லாம் சாத்த மாட்டாளுவோ, வீட்டை வண்டியை பூட்டி சாவி கொடுத்துட்டு போயிட்டாலும் அவருக்கு. அவ்வளோ என்ன, அவ்வளோ தான் ஒரு தெம்மாங்க குதிரை. வீட்டை வண்டியை பூட்டி சாவியை கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுலேருந்து எப்படியாவது சாவியை வாங்கணுன்னு தான் நானும் பார்க்குறேன்டி. இவர் வர என்ன சொல்கிறாரு தெரியல, எங்கள் வீட்டுக்காரு ஒத்துக்கிறாரோ ஒத்துக்கலையே தெரியல. வட்டிக்கு பணம் கேட்டால் வர லோலோண்டு கத்துவார். வட்டிக்கு போய் பணம் வாங்குறோன்னு சொன்னால் அவருக்கு வட்டிக்கு வாங்குறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கு தான் நல்ல குணமாக இருக்கும் போது கேட்கலான்ட்டு பார்த்தா இப்போ தான் சாப்பாடு செய்யலான்ட்டு கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. நல்ல குணமாக இருக்கும் போது தான் கேட்டுக்கிட்டு போன்னு பணம் கொடுக்கங்கல்ல கேட்டால் கொடுக்கங்கன்னு தான் சொல்கிறாரு எங்கள் வீட்டுக்காரு. கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறாருண்டு. நான் அட்ரஸ் மட்டும் தரேன்ட்டு சொல்கிறாரு. என் ஆள் யாரும் தெரியலண்டா என் பேரை சொல்லு ரெண்டாரு எங்கள் வீட்டுக்காரு. என்ன கொடுக்குதோல என்னன்னு தெரியல, கேட்டு பார்ப்போமே வா. அதான் நாளைக்கு தான் வீட்டு நல்ல குணமாக இருக்கும் போது கேட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன். நம்ம போயிட்டு வருவோம். வெங்காயம் அடைக்கி மாவாக அரைக்கிறியா? அது மிஷினில் கூட அரைச்சிக்கலாமேக்கா. மிஷினில் அரைச்சா அவளுக்கா நல்லா இருக்காதுடி. பட்டு மாதிரி அரைச்சி கொடுத்துருவானோ, ஒரு நேரத்துக்கு குறண்டா அரைச்சி கொடுப்பானுவ, சரியாக இருக்காது. இந்த மாதிரி சம்மந்தையில் அரைக்கிறது தான் நல்லாயிருக்கும். நானே முடியலன்னு சொல்லிட்டு தான் மிஷினில் அரைச்சிக்கலான்ட்டு இருந்தேன். அரைச்சி கொடுக்க மனுஷன் இல்லைன்ட்டு தான் இப்போ சும்மா உட்காந்துருக்கமே அரைப்போண்டு அரைச்சேன். இன்றைக்கி எங்கே இவர் நேரத்தில் வந்து சாப்பாடு செய்யலான்ட்டு சண்டை வளர்த்துட்டு போகிறாரு. என்ன செய்கிறது இப்போ, அரைச்சிட்ட ஒன்றா கொஞ்சம் தான் கிடக்கு. கொஞ்சம் தானே இருக்குது, அதையும் அரைச்சிட்டு இதுக்கு இன்றைக்கா மிஷினுக்கு தூக்கிட்டு போகிறேன். சரிக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன், சாப்பிட்ணும்ல. அதெல்லாம் வந்தாலும் வந்துடுறாங்க, நான் போய் சாப்பிட போகிறேன்க்கா. இப்போ கொஞ்சோண்டு மாவு கிடக்கு, அதை அரைச்சி போட்டு தான் வேலை பார்க்கணும். காமாட்சம்மா எப்படி இருக்கீங்க? முருகனை வெட்டி விட்டுட்டு ஜாலியாக இருக்கிறீங்க பிறகு. பேசுறத ஒழுங்கா பேசுடா ராமு. என்ன வந்தது வராகட்டையும் ஒரு போடு போடுற. என்ன திமிரு வச்சு கிடக்க உனக்கு? திமிரு வச்சு கிடக்கு. முருகனை வெட்டி விட்டானும்ல, வெட்டி நீ வந்து பார்த்தியா? கோச்சிக்காதீங்க காமாட்சம்மா. முருகன் தனியாக போய் இருக்கிறானே, நீங்கள் இப்போ ஒண்டியாக இருக்கிறீங்க. நீங்கள் தனியாக தானே இருக்கிறீங்க காமாட்சம்மா. ஏன் நான் தனியாக இருக்கேன்? என் பிள்ளை இருக்கான், வீட்டில் ஆள் வச்சுருக்கேன் வேலைக்கு. நான் ஏன்டா தனியாக இருக்கிறேன்? இல்லை, முருகனை வெட்டி விடாமல் இருந்தால் இப்போ உங்களுக்கு ஒரு துணையாக இருக்கோம்ல, அதுக்கு சொல்கிறேன் காமாட்சம்மா. அதுக்கு நான் என்ன செய்கிறது? அவன் திமிரு கொண்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனான், அதுக்கு நான் பொறுப்பா? அதுக்கு மேலே நான் கேட்டால் நீங்கள் கோவத்தான் படுவீங்க காமாட்சம்மா. நான் ஏன் வந்த செய்தி சொல்லாமல் எதையோ சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன வந்த செய்தி சொல்லி தொலைஞ்சிட்டு போ காமாட்சம்மா. ரங்கராஜ் வீட்டை நீங்கள் தான் வச்சுருக்கீங்களாம்ல சாவி. அவங்க பணம் கொடுக்கணுமாம்ல அவங்க வந்து உங்களுக்கு. அதனால சாவியை நீங்கள் வச்சுருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். நமக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தர் நல்ல ஆள் தான், வீடு கேட்குறாரு. வீடுண்டா கொடுக்குறீங்களா? மாதம் மாதம் வாடகை கொடுத்துருவாரு. எவ்வளோ வாடகைன்னு சொல்லுங்கள், வாடகை கொடுத்துருவாரு. ஏன் உனக்கு என்ன பைத்தியம் எங்கேயும் பிடிச்சி போயிருக்கா? பைத்தியம் பிடிச்சி போயிருக்கான்னு கேட்குறேன். யார் வீட்டை வந்து யாரை வாடகை கேட்க சொல்கிறேன்? அது அவள் வீடு, சீதா வீடு, தங்கராஜ் வீடு. அந்த வீட்டில் ஏதோ என் பிள்ளை வேலை பார்த்தான், அதுக்கு அவள் பணம் கொடுக்கணும் எனக்கு. அந்த பணத்துக்காக நான் அந்த வீட்டை விட்டு சாவியை நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்காக நான் யாரையும் கொண்டு போய் வாடகைக்கு அவள் வீட்டில் போய் வச்சு விட்டு நான் வாடகை வாங்கிட்டு உட்காந்தேன். என்ன சும்மா விட்டுருவாளா? சும்மா விட்டுருவாளுன்னு கேட்குறேன். உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சி போயிருக்கு? கிறுக்கு யார் என்ன நினச்சிக்கிட்டேன்? அப்படி என்ன நான் காசுக்கு வெறிச்சு போனவன் நினச்சிக்கிட்டியா? இல்லை காமாட்சம்மா, கோச்சிக்காதீங்க. இல்லை, பணம் தரேங்கிறான், வாடகை எவ்வளோ வேண்டாலும் தந்துடுறேங்கிறான். அதே சின்ன வீடு தானம்ல, வாடகை கொஞ்சம் கூட வாங்கிட்டு விட்டா என்ன? நான் வீட்டிலேருந்து தொடப்பக்கட்டையை எடுத்துகிட்டு வரக்கட்டையும் ஓடி போடுறேன். இந்த இடத்துல நிற்கக்கூடாது. இப்போ தானே சொன்னேன், பணம்டா வாய் பண்ணுறேன்னு நினச்சிட்டியா? வாய் பண்ணுறேன்னு நினச்சிட்டா? பணம் அதிகமாக தரேன்னு சொன்னா என்ன நினச்சிக்கிட்டா? என்ன நினச்சிக்கிட்டா? போய் அவன் வேலை பார்த்துட்டு வீட்டு வாசலில் நிற்கக்கூடாது. போ. என்னம்மா சொல்கிறதுக்கு இப்படி மரியாதை இல்லாமல் இப்படி வெட்டுறீங்க? நீ கெட்ட கெட்டுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணுமாம்ல. மரியாதை என்ன பேச்சுட்டு வர? எவ வீட்டுக்கு யார் வந்து சொந்தம் கொண்டாடுறது? நான் பூட்டி சாவியை வச்சுக்கிட்டா அந்த வீடு எனக்கு சொந்தமாயிடுமா? சொந்தமாயிடுமான்னு கேட்குறேன். எவன் சொன்னான்? எவன் சொல்லி உன்னை அனுப்பிவிட்டான்? எவன் சொல்லி அனுப்பிவிட்டான்? அவனை சொல்லு. சரிம்மா, நீங்கள் கொடுக்கல, எல்லாம் விட்டுருங்கம்மா. அதுக்குன்னு என்னை இப்படி திட்டாதீங்கம்மா. நான் போயிட்டு வரேன். வராத போ. வந்தது தப்பு, இந்தம்மா நான் அப்படி பேசுது. என்ன பட்டு இந்த நேரத்தில் எங்கே படுத்து தூங்குறா? பட்டு 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 பட்டு
ஆ வந்துட்டிங்களா? ஆமாம், ஏன் இப்படி இங்கே படுத்து இந்த நேரத்தில் தூங்குற? வேலைலாம் ஒன்றும் பார்க்காம. ஏன் என்னாச்சு? என்னான்னு தெரியல, 2 ட்ரிப்பு வாந்தி எடுத்துட்டேன். ஒரே மயக்கமாக இருக்குது, தலையெல்லாம் சுற்றுது, எந்திரிக்கவே முடியல. அதனால் அப்படியே இங்கே வந்து உக்காந்து கிடந்தேன், அப்படியே படுத்துட்டேன். இன்னும் மயக்கமாக இருக்குது. என்ன மயக்கமாக இருக்கா? வரையும் ஆஸ்பத்திரிக்கு போவான், ஆஸ்பத்திரியில் கொண்டு காட்டுறேன். ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எந்திரிச்சு நடந்து வர முடியாது பேருக்கு. சரி, இது இந்த பக்கத்தில் கை வைத்தியம் பண்ணுற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்கள போய் அழைச்சிட்டு வரேன். சரி, அழைச்சிட்டு வாங்க.